நம்ம எல்லாருக்குமே நகைச்சுவை நடிகரா ரொம்பவும் பரிச்சயமானவர் தான் போண்டாமணி அவர்கள். நேற்று இரவு அதாவது டிசம்பர் 23ஆம் தேதி அவர் உடல்நலக்குறைவால காலமானாரு. சினிமாவுல அவருடைய காமெடிய பார்த்து நம்ம அதிகவே ரசிச்சிருப்போம். ஆனா, அவருடைய அறியப்படாத ஆரம்பகட்ட வாழ்க்கை இங்க பலருக்கும் தெரியாது. அந்த ஒரு விஷயத்த தான் இப்ப இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இவருடைய இயற்பெயர் கேதீஸ்வரன். இவர் இலங்கையில தான் பிறந்து வளர்ந்தாரு. இவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 16 பேரு. அதுல இவர் 15வது நபர். இலங்கையில இருக்கும்போதே சினிமா வாய்ப்பு தேடி இவர் ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் இவர இந்தியாவுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போய் அங்க அக்ரிமெண்ட்ல வேலை பார்க்க விட்டுட்டாங்க. 5 வருஷம் பல்ல கடிச்சுக்கிட்டே அங்க வேலைய பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் சிங்கப்பூர்ல இயக்குனர் பாக்யராஜ் அவர் சந்திக்கிறாரு. சந்திச்சு இந்த மாதிரி சினிமால நான் நடிக்கணும், நான் ஒரு இலங்கைக்காரன் அப்படின்னு வாய்ப்பெல்லாம் கேட்கிறாரு. அதுக்கு பாக்யராஜ் அவர்கள் நீ சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வாப்பா, அங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. 5 வருஷம் அங்க வேலை பார்த்து முடிச்சுட்டு திரும்பவும் இலங்கை வந்துட்டு தன்னுடைய அப்பாவை கூப்பிட்டுட்டு சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாமுக்கு அவர் வராரு. வந்து அப்பப்ப சென்னையிலயும் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்காரு. சரியா வாய்ப்புகள் கிடைக்கல. அப்பதான் ஒரு நாள் 1987ஆம் ஆண்டு சிதம்பரம் பஸ் ஸ்டாப்ல அவருடைய அப்பா போண்டாமணி அவர்களுடைய மடியிலேயே உயிரை விட்டுறாரு. அவங்களுடைய அம்மா மற்றும் குடும்பத்தினர்கள் எல்லாருமே இலங்கையில இருந்து படகு வழியா தப்பிச்சு வரும்போது குண்டு விழுந்து எல்லாருமே கடல்ல மூழ்கிடுறாங்க. எல்லாருடைய உடலும் கிடைக்குது. ஆனா அவருடைய அம்மா உடல் கடைசி வரை கிடைக்கவே இல்லை. சரி அவங்க அம்மா உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமலே கடைசி வரை அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. இப்போ வரை அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்குன்னு தனியா போட்டோ வச்சு வழிபடுறத அவர் பண்ணவே இல்லையா. அதுக்கு பிறகு மீண்டும் காலில் குண்டடிப்பட்டு 1990ல் இலங்கையில இருந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக சேலம் எடப்பாடியில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாமுக்கு அவர் வராரு. அப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் அந்த அகதிகள் முகாமுக்கு இவரை தலைவராகவும் வைக்கிறாரு. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து சினிமா வாய்ப்பு தேடியும் கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் ஒரு சமயத்தில் அந்த சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூலாம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் பாக்யராஜ் சார் படத்துடைய ஷூட்டிங் நடக்குது அப்படின்ற தகவல் இவருக்கு தெரிய வருது. நிறைய பேர்கிட்ட வழி கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்கு போய் பாக்யராஜ் சாரை மீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் தான் உங்கள் சிங்கப்பூரில் வந்து பார்த்தேன் சார், நீ ஞாபகம் இருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு திரும்பவும் அந்த இடத்துல கேட்குறாரு. உடனே பாக்யராஜ் சாரும் அந்த படத்தில் சின்னதாக ஒரு ரோல் அவர் கொடுக்குறாரு. அந்த படம் தான் பவுனு பவுனு அப்படிங்கிற ஒரு திரைப்படம். ஸோ அந்த படம் மூலமாக தான் முதல்ல அவர் ஸ்க்ரீனில் வராரு. அதுக்கு பிறகு சென்னைக்கு வந்து சினிமா வாய்ப்பு தேடுறாரு. ஒரு பக்கம் பாண்டி பஜாரில் வாட்ச்மேனாக வேலை பார்த்துக்கிட்டே இந்த சினிமா வாய்ப்புகள் தேடிட்டு இருக்காரு. அப்போ தான் கவிஞர் மு மேத்தாவுடைய அறிமுகம் இவருக்கு கிடைக்குது. அவர் மூலமாக தென்றல் வந்த தெரு அப்படின்ற ஒரு படத்தில் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த படத்தில் நடிகர்கள் ரமேஷ் அரவிந்த், சார்லி, நடிகை கஸ்தூரி இவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் இவர் நடிக்கிறாரு. அதுக்கு பிறகு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா வாய்ப்பு தேடி அடைஞ்சிட்டு இருக்கும்போது தான் திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் இவர் இணைகிறாரு. அங்கே இணைஞ்ச பிறகு இவருக்கு தொடர்ந்து ஒரு 10 படங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அப்போ தான் வி சேகர் கண்ணில் இவர் படுறாரு. அவருடைய இயக்கத்தில் வெளியான ஒன்றா இருக்க கற்றுக்கணும் அப்படின்ற படத்தில் கண்டோமணி, செந்தில், சிவகுமார், வினு சக்கரவர்த்தி, மனோரமா இவங்களோடலாம் சேர்ந்து நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. ஸோ அப்போ தான் இவருடைய பெயரும் போண்டாமணி அப்படின்னு மாற்றப்படுது. போண்டா அதிகமாக சாப்பிட்றாரு, போண்டா இவருக்கு பிடிக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் கவுண்டமணியில் இருக்கக்கூடிய மணியை மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போண்டாமணி அப்படின்னு இவர் புதுசாக ஒரு பேர் உருவாக்கி அதுக்கு பிறகு இவர் அப்படியே நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயத்தில் தான் நடிகர் மன்சூர் அலிகானுடைய அறிமுகமும் அவருக்கு கிடைக்குது. மன்சூர் அலிகான் இவர் தங்குறதுக்குன்னு இலவசமாக ஒரு வீடை வந்து ஏற்பாடு பண்ணி தராரு. கிட்டத்தட்ட 5 வருஷம் இலவசமாக அந்த வீட்டில் போண்டாமணி இருக்காரு. இதுக்கடையில் சீரியல்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ரிஜிஸ்டர் ஆகிட்டே வர நிலையில் தான் வடிவேலு கூட்டணியில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இணைகிறாரு. இன்னொரு பக்கம் நடிகர் விவேக்குடைய படங்கள்லையும் கொஞ்சம் அதிகமாக நடிச்சிட்டே இருக்காரு. அப்போ தான் நடிகர் விவேக் போண்டாமணி அவர்களை கூப்பிட்டு நீ என் கூட நடிக்கிறதை விட வடிவேலு கூட நடி, உன்னுடைய காம்பினேஷனும் வடிவேலும் சேரும்போது அது நல்லாவே இருக்குது. ஸோ நீ அங்கே என் கூட இருக்கிறத விட அங்கே இருக்கிறது உனக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாகும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் சொல்லி அனுப்புகிறாரு. அதுக்கு பிறகு தொடர்ந்து வடிவேலு அவர்களுடைய படங்களில் போண்டாமணி இருந்துகிட்டே இருக்காரு. சுந்தரா டிராவல்ஸ், கண்ணும் கண்ணும், மருதமலை, வின்னர் போன்ற படங்களில் வடிவேலு கூட சேர்ந்து இவர் நடித்த காமெடியை நம்ம அவ்வளவு ஈஸியாக மறந்துருக்கவே முடியாது. எம்ஜிஆர் மீது தீவிர பற்றா இருக்கக்கூடிய இவர் அதுக்கு பிறகு அதிமுக கட்சியிலையும் சேர்ந்து தேர்தல் பிரச்சாரங்களையும் இவர் பேசிகிட்டு இருந்தார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள்கிட்டையும் ஒரு நல்ல பெயர் வாங்கி நல்ல நிலையில் இவர் இருந்தார். இந்த சமயத்தில் தான் இவர் ஒரு சினிமா நடிகராக இருக்கார், இலங்கை அகதியாக இருக்கார், அரசியலும் இருக்கார் அப்படின்ற காரணத்தினால இவருக்கு கல்யாணம் ஆகாமலே இருந்தது. அந்த சமயத்தில் தான் நடிகர் சிங்கமுத்து மூலமாக இவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் நடிகர் சங்க கட்டடத்தில் இவருடைய ரிசப்ஷன் நடக்குது. அதுக்கு பிறகு இவருக்கு சாய்குமாரி அப்படின்ற ஒரு மகளும் சாய்ராம் அப்படின்ற ஒரு பையனும் இருக்காங்க. கடைசி ஒரு 10 வருடங்களாக நடிகர் வடிவேலு அவர்களுக்கு பட வாய்ப்பு இல்லாமல் அவர் இருந்தபோது அவர் கூட நடிச்சிட்டு இருந்த போண்டாமணி மாதிரியான துணை நடிகர்களும் வாய்ப்பு இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் கடந்த வருடம் அவர் உடல்நலக்குறைவு காரணமாக அரசு மருத்துவமனையில்
அனுமதிக்கப்பட்டார். அப்போ தான் தெரிஞ்சது அவருடைய 2 சிறுநீரகங்களும் செயலிழந்துருச்சு. அவருக்கு கண்டிப்பாக டயாலிசிஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு பிறகு வாரத்துக்கு 2 முறை தொடர்ந்து அவர் டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கு பிறகு அவர் ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தது. பட் குடும்பத்துடைய சூழ்நிலை காரணமாக வேறு வழி இல்லாமல் சின்ன சின்ன படங்களுக்கு அப்பப்போ ஷூட்டிங்கும் போயிட்டு இருந்தார். இந்த நிலையில தான் நேற்று இரவு அவர் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். ஒரு கலைஞன் இறந்து போகலாம், ஆனால் அவருடைய கலை காலம் முழுக்க கொண்டாடப்படும் அப்படிங்கிற மாதிரி நகைச்சுவை நடிகர் போண்டாமணி அவர்கள் மறைந்தாலும் அவருடைய நகைச்சுவை காட்சிகள் இந்த காலம் உள்ள வரைக்கும் என்றைக்குமே அழியாது. எப்பொழுதும் அந்த நகைச்சுவை காட்சிகள் நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் உறுதி.